வெல்கம் டு அஷிதாஸ் கிச்சன். இன்றைக்கி அஷிதாஸ் கிச்சனில் நாம் ரொம்பவே டேஸ்ட்டான மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். வாங்கங்க எப்படி வைக்கிறதுன்னு போய் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு அதில் கடுகு சேர்த்துக்கலாங்க. இப்போ கடுகு ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சுக்கணும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. இப்போ வெந்தயம் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். வெந்தயம் போட்டு நல்லா வறுத்துக்கிடலாங்க. வெந்தயம் கடுகும் நல்லா வெடித்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயமும் பூண்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேங்க. சின்ன வெங்காயம் பூண்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கதை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இது ரொம்ப வதங்க வேண்டாம், லைட்டாக வதங்கினா போதும். இப்போ அதில் ஒரு பச்சை மிளகாவை 2ஆக உடச்சி போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இதில் நீங்கள் பல்லாரி வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. ஆனால் அதை விட சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி சேர்க்க போகிறேன். சின்ன தக்காளி ஒரு தக்காளி எடுத்திருக்கேங்க. குட்டி தக்காளி ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி கம்மியாக போட்டால் போதும், ஏன்னா இதில் புளி ஆட் பண்ண போகிறோம், மாங்காய் போட போகிறோங்கிறதுனால தக்காளி கம்மியாக சேர்த்தா போதும். இப்போ தக்காளி நல்லா குழைவாக வெந்துடணுங்க. அது வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு. நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளியே தெரியாத அளவுக்கு நல்லா மசித்து வர்ற வரைக்கும் நீங்கள் வதக்கிக்கோங்க. பாருங்கள், தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சள் தூள், இது 3 தாங்க சேர்க்க போகிறோம். வேறு எதுவுமே தேவை கிடையாது. இப்போ இதில் நான் 2.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2.5 ஸ்பூன் மல்லித்தூள், 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 2.5 ஸ்பூன் மல்லித்தூள், 1.5 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள், கொஞ்சோண்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இவ்வளோதாங்க. இப்போ இதை லேசாக ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். அடியில் பிடிச்சிடக்கூடாது, கருகிடக்கூடாது. அந்த அளவுக்கு தீயை குறைச்சி வச்சுட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கங்க, நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நாம் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அடி பிடிக்காத அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா இதிலையே கொஞ்சம் நல்லா இது பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாங்க. ஃபிஷ்ஷு வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ புளி தண்ணி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். ஒரு குட்டி டம்ளருக்கு 3/4 டம்ளர் அளவுக்கு புளி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த அளவு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுறணும். கொதிக்க விட்டுட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபிஷ்ஷை போட்டோன்னு வைங்களேன், அந்த ஃபிஷ்ஷுக்குள்ளே மசாலா ஃபுல்லும் இறங்கிருங்க. உப்பு, உரப்பு, புளிப்பு ஃபுல்லும் இறங்கிரும். இப்போ பாருங்கள், உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டு நல்லா திரும்ப கிண்டி விட்டுக்கலாங்க. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம். இது நல்ல ஒரு கொதி அளவுக்கு கொதித்து வரட்டும். நல்லா கொதிக்கும்போது நம்ம ஃபிஷ்ஷை தூக்கி உள்ளே போட்டுடலாம். மீன் இதில் எந்த மீனாலும் போடலாங்க. நான் சாலை மீன் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த மீன் கிடைக்குதோ அந்த மீன் போடுங்க. ஆனால் இந்த மாதிரி குழம்புக்கு ஊளி மீன் ரொம்ப நல்லாயிருக்குங்க. அது நீங்கள் என்ன சொல்வீங்கன்னு தெரில, ஊளி மீன் நீங்கள் சொல்லுவோம். அது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்புக்கு. இப்போ பார்த்திங்கன்னா மூடி வச்சிடலாங்க. கொதிச்சு வந்துடட்டும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஃபிஷ்ஷை தூக்கி இதில் ஆட் பண்ணிக்கிடலாம். நல்லா கொதிச்சுட்டு பாருங்கள். இந்த டைமில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ஃபிஷ்ஷை எடுத்து இதில் போட்டுக்கலாம். ஃபிஷ்ஷை கழுவும் போது கொஞ்சம் உப்பு போட்டு கழுவுனீங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஒயிட் ஆயிருங்க ஃபிஷ்ஷு. இப்போ பாருங்கள், நல்லா ஃபிஷ்ஷை ஃபுல்லத்தையும் வாஷ் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாத்தையும் நான் குழம்புல சேர்த்துருக்கேன். ஒரு நாள் ஃபிஷ் வாஷ் பண்ணுற வீடியோ நான் உங்களுக்கு போடுறேங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஃபுல்லத்தையும் போட்டுடலாம். இப்போ ஃபிஷ்ஷை ஃபுல்லு இதில் போட்டாச்சுங்க. போட்டுட்டு இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்ல மசாலா ஃபுல்லும் உள்ளே இறங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். தேங்காயும் ஜீரகமும் அரைச்சி ஊற்றணும். இதில் இன்னொரு மெயினான இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேங்காயும் ஜீரகத்தையும் நல்லா வலுவலுன்னு அரைச்சி முடிச்சுட்டு கொஞ்சமாக வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 4-5 வெங்காயத்தை எடுத்து சும்மா ஒரு சுற்றி அதில் போட்டுறணுங்க. வெங்காயம் அரையவே கூடாது, சும்மா சுற்றி போடலாம். இப்போ தேங்காயும் இதுவும் போட்டு அரைச்சிருக்கேன். இதை அரைஞ்சிட்டு இப்போ இதில் நான் கொஞ்சம் வெங்காயத்தை சும்மா கோரஸாக அரைச்சி போட போகிறேன். வெங்காயத்தோட வாசம் தாங்க இந்த குழம்புக்கு ஹைலைட்டாகவே இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா மசாலா ஃபுல்லு இறங்கி மீன் 3/4க்கும் மேலேயே நல்லா வெந்துருச்சு. இப்போ தேங்காய் போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதித்து இறக்கிற வேண்டியதாங்க. இந்த பாருங்கள், நல்ல எண்ணெய் ஃபுல்லும் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து தேவையான அளவு தண்ணி வேணும்னா தண்ணி விட்டுக்கங்க. தண்ணி இல்லாட்ட இந்த தேங்காய் மட்டும் போதும்னா நம்ம இதோட விட்டுறலாம். இப்போ போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகிருச்சு. இப்போ இந்த அளவு நல்லா கொதிக்கட்டும். இந்த டைமில் தான் நம்ம மாங்காய் சேர்க்க போகிறோம். 3 மாங்காய், 4 துண்டு சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 4 துண்டு மாங்காய் இதில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே மாங்காய் சேர்த்தோன்னா அது ஒரு மாதிரி குழஞ்சி போயிருங்கிறதுனால அப்போ சேர்க்கலை. இப்போ போட்டோன்னா நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மாங்காய் முழுசாகவே இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம்
குழம்ப பாருங்கள் என்ன கலரில் வந்துட்டு நல்லா ரெட்டிஷ் ஆயிருங்க குழம்பு. பாருங்கள் நல்ல இந்த கலரில் வந்துருச்சு குழம்பு வந்து. அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆகிடுச்சு நமக்கு. ஃபிஷ் குழம்பு ரெடி ஆகிட்டு இப்போ இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு மட்டும் கொடுக்கணுங்க. என்ன தாளித்து ஊற்ற போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு இது ரெண்டுத்தையும் ரொம்ப குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு 3 பூண்டு, கொஞ்சமாக 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, இது எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாங்க. குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க. இப்போ வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்து தாளித்து ஊற்றுனீங்கன்னா வாசம் அவ்வளோ வாசமாக இருக்கும். ஒரு 4 வீடு தள்ளி வரைக்கும் நம்ம வீட்டில் ஃபிஷ் குழம்பு வைக்கோங்கிறது தெரியும். நல்ல வாசமாக இருக்கும். இதை தாளித்து ஊற்றிட்டு குழம்பு மூடியை திறந்தோன்னு வைங்களேன், அப்பா இப்படி கமன்னு இருக்கும். இந்த பாருங்கள், இப்போ வந்து பூண்டு போட்டிருக்கேன். பூண்டு வந்து நல்லா குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து சின்ன பூண்டு தாங்க, 2 பூண்டு எடுத்திருக்கேன். குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டை போட்டுக்கலாம். இப்போ பூண்டு கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் இஞ்சியை சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சியை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகணும். கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகணும். ஆனால் வந்து இதாகிடக்கூடாது, கருகிடக்கூடாது. கருகாத அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகி முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்தோன்னா கருகிரும் கருவேப்பிலை வந்து, அதனால் அப்புறமாவே நம்ம சேர்த்துக்குவோம். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிட்டுருக்கு. இது வந்து நார்மல் கலராக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். பாருங்கங்க நல்லா வதங்கிட்டுருக்கு பாருங்கள். நல்லா வறுத்துட்ருக்கு. இப்போ ப்ரௌன் கலராக மாறிட்டுருக்கு பாருங்கள். லைட்டு ப்ரௌன் ஆகுது. இது வந்து இன்னும் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். வறுத்துட்டு இப்போ கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகிட்டு பாருங்கள். இப்போ நம்ம கருவேப்பிலை இதில் சேர்த்துக்கணும். கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நீங்கள் நல்லெண்ணெய், கோல்டு வின்னர் எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேண்டாம். இதில் வந்து தேங்காய் எண்ணெய் மட்டும் நீங்கள் சேர்த்தாலே போதும். இப்போ நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். நல்லா வறுத்தாச்சு. நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிட்டு கருகலை. இந்த டைமில் நாம் வந்து இதை எடுத்து மீன் குழம்புல ஊற்றிக்கிடலாங்க. குழம்பு பாருங்கள் நல்லா ரெட்டிஷாக இருக்குது. இப்போ இந்த சமயத்தில் நம்ம ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மீன் குழம்பு வந்து நீங்கள் சாதம், அதுக்கப்புறம் என்ன தோசை, இட்லி இதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி குழம்பு வச்சுட்டு நாளைக்கு சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன், இதை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மீன் குழம்பு மறுநாள் சாப்பிட்ட பார்த்திங்களா நல்லா ரெட்டிஷாக இருக்குது. என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு சமையலில் பார்க்கலாமா?